ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஏஐ வச்சு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் இந்த ரெட்ரோ ஸ்டைல்ல. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த இமேஜ்லாம் வந்து சேஃபா நம்ம போயிட்டு ஏஐ கிட்ட வந்து நம்மளோட இமேஜ் கொடுக்கறதுனால ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம் ஆகுமா? ஸோ இதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ ஏன் வந்து சடனா இந்த டாபிக்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ரீசெண்டா வந்து ஒரு பொண்ணு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களோட இமேஜ வந்து கொடுத்து ரெட்ரோ ஸ்டைல்ல வந்து இமேஜ்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? சோ அந்த மாதிரியே இமேஜை வந்து ஜென்ரேட் பண்றதுக்காக அந்த பொண்ணும் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அதுல நடந்த இன்சிடென்ட் வந்து என்ன தெரியுமா? அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட ஃபுல் ஹேண்ட்லாம் வந்து கவர் ஆகுற மாதிரி தான் பாத்தீங்கன்னா வந்து ட்ரெஸ் வந்து வியர் பண்ணிருக்காங்க. பட் ஏஐ வந்து ஜென்ரேட் பண்ணதுல பாத்தீங்கன்னா அவங்க கேட்ட மாதிரி கரெக்டா அவங்க ப்ராம்ப்ட் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரினா ஸ்லீவ்லெஸ், அவங்களுக்கு வந்து ஸ்லீவ் இல்லாத மாதிரி வந்து அந்த பிக்சர்ல வந்து இருக்கணும், அவங்களோட ட்ரெஸ் வந்து அந்த மாதிரி இருக்கணும்னு வந்து அவங்க ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஐமே பாத்தீங்கன்னா வந்து அதே மாதிரியே வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஜெமினி, சாட் ஜிபிடி, ஸோ இந்த மாதிரி ஏஐஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்றாங்க இமேஜ் ஜென்ரேட் பண்றதுக்காக. ஸோ இவங்களுமே பாத்தீங்கன்னா வந்து ஜெமினியை தான் பாத்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இந்த ரெட்ரோ ஸ்டைல் இமேஜை வந்து கிரியேட் பண்றதுக்காக. ஸோ அப்போ வந்து ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு ரியல் லைஃப்ல எப்படி வந்து அவங்களோட ஹேண்ட்ல வந்து இந்த இடத்துல வந்து மச்சம் இருக்குமோ அதே மாதிரியே பாத்தீங்கன்னா வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ண இமேஜ்லயுமே பாத்தீங்கன்னா வந்து மச்சம் வந்து இருந்திருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரே ஷாக்கிங்கா இருந்திருக்கு. நம்ம கொடுத்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் வந்து வியர் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்புறம் எப்படி வந்து கரெக்டா வந்து ஜெமினி வந்து இந்த மாதிரி மச்சத்தை வந்து என்னோட கையில வந்து இருக்குன்ற மாதிரி பிளேஸ் பண்ணிருக்குன்னு அவங்களுக்கு வந்து ஒரே டவுட் ஆயிடுச்சு. ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து ரீசெண்டா இப்போ சோசியல் மீடியால ஃபுல்லா வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னா, அவங்க வந்து ஒரு இமேஜை வந்து அப்லோட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா கன்சிஸ்டன்ஸா பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே நிறைய இமேஜை கொடுத்து புதுசா வந்து இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால ஏஐ வந்து எப்படின்னா வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இமேஜ்ல இருந்து, நம்ம கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட்ல இருந்து, நம்ம எப்படி வந்து ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்குறோமோ யூசர்ஸ் டேட்டால இருந்து தான் பாத்தீங்கன்னா வந்து ஏஐ வந்து ட்ரெயின் ஆகும். ஏன்னா ஏஐ மாடல்ன்றது வந்து ஒரு குழந்தை மாதிரி தான். அதுக்கு வந்து நம்ம என்ன ஃபீட் பண்றோமோ அதோட அவுட்புட் தான் வந்து நமக்கு கிடைக்கும். சோ அதே மாதிரிதான் இவங்க என்ன பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து ப்ரீவியஸா இவங்களோட இமேஜ் எல்லாமே வந்து ஏஐ கிட்ட வந்து கொடுக்க சோ ஏஐ வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து அடாப்ட் ஆயிருக்கும். சோ ஏஐமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி தான். நமக்கு தகுந்த மாதிரி அது நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வந்து இன்டராக்ட் பண்ண நமக்கு பிளெக்சிபிளா எந்த மாதிரி இருக்கணும்னு வந்து அதுவே டிசைட் பண்ணி அந்த மாதிரி தான் இருக்கும். சோ அதனால இவங்க ப்ரீவியஸா கொடுத்த இமேஜ் எல்லாமே வச்சு அனலைஸ் பண்ணி ஹியூமன் ட்ரெண்டுக்கு வந்து எது நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஹியூமனுக்கு எது வந்து நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அதுவே சேஞ்ச் பண்ணி சோ அவங்களோட கையில பாத்தீங்கன்னா வந்து ஒரு மச்சத்தை கொடுத்துருக்கு. இதுல வந்து ரியல் லைஃப்ல வந்து அவங்களோட கையிலயுமே வந்து அதே மாதிரியே வந்து மச்சம் இருந்திருக்கு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ட்விஸ்ட். சோ அதனால நீங்க வந்து பயப்பட வேண்டாம். ஏஐ கிட்ட வந்து இமேஜ் கொடுக்குறோமே, நம்மளோட இமேஜ் எடுத்து வேற எங்கேயாச்சும் மிஸ்யூஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா கூகுள் பாத்தீங்கன்னா வந்து இருக்கிறதுலே பெரிய கம்பெனி. சோ அவங்க தான் பாத்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் இன்டர்நெட்டை வந்து கொடுக்குறது. சோ அதனால அவங்க வந்து நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட பப்ளிக்காவே வந்து அவ்வளோ டேட்டாஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸோட டேட்டாவும் எடுத்து ஸ்டோர் பண்ண வேண்டிய தேவையும் வந்து அவங்களுக்கு கிடையாது. அதனால பயப்படாம வந்து நீங்களுமே வந்து இந்த மாதிரி ஏஐ வச்சு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோடும் பண்ணலாம். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது எங்க மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூகுளோட ஜெமினியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அது மெட்டா ஏஐயா இருக்கட்டும், கூகுளோட ஜெமினியா இருக்கட்டும், சாட் ஜிபிடியா இருக்கட்டும். ஏன்னா இவங்க ஒரு சில கிரைட்டீரியாவை வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்களுமே வந்து என்ன ஒரு இமேஜ் வேணாலும் வந்து ஜென்ரேட் பண்ணுங்க. பட் நீங்க உங்களோட இமேஜஸை வந்து வேற யாரும் தவறா வந்து மிஸ்யூஸ் பண்ணாம வந்து பாத்துக்கணும். தவறா இந்த சென்ஸ்னா என்ன மாதிரினா, இப்போ உங்களோட இமேஜை எடுத்து வேற ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, உங்களோட பேஜ்ல இருக்கிற போஸ்ட் எல்லாம் எடுத்து இன்னொரு பேஜ்ல போட்டு உங்களை மாதிரியே வந்து ஐடென்டிட்டி மாஃப் பண்ணி அதுல இருந்து ஏதாச்சும் வந்து அமௌண்ட் வாங்குறதோ இல்ல மிஸ்யூஸ் பண்றதோ. சோ இந்த மாதிரிலாம் நடக்காம பாத்துக்கணும்னா அது வந்து உங்களோட கையிலுமே இருக்கு. சோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாருமே வந்து எடுத்துக்கணும். சோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அன்னோன் பர்சன்ஸோட ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்றதை வந்து தவிர்த்துருங்க. அப்படி இருந்தாலே வந்து நீங்க சேஃபா இருக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாமே வந்து சாட் ஜிபிடி, ஜெமினி இந்த மாதிரி ஏஐ வந்து யூஸ் பண்ணி போட்டோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பயப்பட வேணாம்னு சொல்லுங்க. சோ இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அப்படி இல்லடா இப்போ ஸ்கிரீன்ல காட்சாவும் தெரிஞ்சிட்டு இருக்கும். சோ நீங்க இதை கிளிக் பண்ணி வந்து அடுத்த வீடியோக்குள்ள போலாம். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோட லேட்டஸ்ட் அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன்.